ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி எங்கள் மாமியார் தோட்டத்தில் கத்திரிக்காய் பறிக்க போயிருந்தாங்க. ஸோ போகிறப்போ லார்வா 2 இடத்துல பார்த்தாங்க. செடியை அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சுலைமானும் சாலிஹாவும் அதை பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அதை நாங்கள் வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த செடியெல்லாம் பறித்து அந்த ஒரு பிளாஸ்டிக் தட்டு மாதிரி அதில் வச்சு லார்வாவுக்கு அதில் ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கு ஃபுட் தர போகிறோம், ஃபுட் வந்து நாங்கள் வளர்க்க போகிறோம். 2 பேரும் ஒன்று சேர்த்துட்டாங்க. இது மாதிரி விஷயத்தெல்லாம் அண்ணன் தங்கச்சா ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க. சுலைமானுக்கு இது மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் இது மாதிரி பார்த்தானா உடனே அதை தூக்கிட்டு வந்து வீட்டில் வளர்க்கணும்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துடுவான். ஒரு நாள் அணியில் பார்த்து வளர்க்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். பாம்பை தூக்கிட்டு வந்து வீட்டில் வளர்க்காமல் இருந்தால் சரி. எங்கள் சைடு நிறையாவும் இருக்குது, பார்த்து தூக்கிட்டு வராமல் இருந்தால் சரிங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ணான்னா, ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த இலையெல்லாம் போட்டு வச்சுட்ருக்கேன். இது மாதிரி அவனுக்கு நாங்கள் பிடிச்சி கொடுத்துட்டோன்னா எங்களை அன்றைக்கி ஃபுல்லாக டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். அது கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவான். வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லா வேலையும் செய்வோம். அதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவான். இந்த விஷயத்தில் தங்கச்சி ஒன்று சேர்த்துக்குவாங்க. இதை வீட்டுக்கு அழைச்சிட்டு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதான் ரூமுக்குள்ளே வச்சு வளர்க்க போகிறானோ. சாப்பிட்றப்போ பக்கத்தில் வச்சுக்குவான், தூங்குறப்போ பக்கத்தில் வச்சுக்குவான். அது இன்றைக்கி நாங்கள் தூங்குறப்போ பக்கத்தில் வச்சுக்கலான்னு வச்சுக்கிட்டான். பட் நான் வெளியே தூக்கி வச்சுட்டேன். அது ரூமை ஃபுல்லாக அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. சாப்பிட்றப்ப பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவன் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தான். நான் எங்கேயாவது தூக்கி போட்டுருவேன்னு சொல்லிட்டு அது பக்கத்துலேயே தான் வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பெட்டில் வச்சுட்டு 2 பேரும் ரொம்ப விளையாண்டுட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப திட்டினேன். பெட்டில் அது யூரின் போயிடும்டா. அது யூரின் கூட க்ரீன் கலர் தாங்க போச்சு. அது நிறைய குட்டி குட்டி புல்க கூட நிறையா போட்டுச்சு. ஆட்டோட புல்க மாதிரி குட்டி குட்டி குட்டியாக போட்டுச்சு. அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அன்றைக்கி ஃபுல்லாக அதை வச்சு நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்ததில். இது மாதிரி உங்கள் குழந்தைங்க இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸில் இருந்தாங்கன்னா நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இது மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் கொடுக்க மூலயமா அவங்களுடைய பிரைன் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக சுலைமான் சாலிஹா பண்ணுறதை நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். பை பாய்.